I used to have a teacher. She is passed away now. ஸோ ஆலிஸா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஷீ இஸ் பாஸ்ட் அவே, இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அண்ட் ஒன் டே ஷீ செட் டு மீ, ஒரு நாள் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் மேக்ஸ் ஜிசிஎஸ்ஜி, ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ வந்து உன்னால் ஜிசிஎஸ்இ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நீ அட்டன் பண்ணு, அந்த எஜுகேஷன் அதை வந்து நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாம் மூலமாக. ஸோ ஐ செட் நோ ஐ எம் நாட். நான் சொன்னேன், இல்லை நான் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். டோன்ட் பி சில்லி, முட்டாள்தனமாக பேசாதீங்கன்னு கூட சொன்னேன். ஐ டிடன்ட் திங்க் ஐ குட் டூ எனி திங் லைக் தட். என்னால் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து அதாவது பண்ண முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடிங் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் பிகாஸ் ஐ ஹேட் டு ரிலே ஆன் சம் ஒன் டு டைப் எவ்ரி திங் இன் டு எ கம்ப்யூட்டர் ஃபார் மீ. ஸோ அதாவது நான் வந்து படிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ரிலேனா சார்ந்திருத்தல். ஸோ நான் வந்து டைப் பண்ணுறதுக்கு, நான் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தரை வந்து நான் வந்து சார்ந்திருந்தே ஆகணும். அதனால் ஸ்டடிங்கிறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸா சொல்கிறாங்க. பட் இட் இஸ் சேஞ்ச்டு நவ். ஆனால் இப்போ வந்து தட்ஸ் சேஞ்ச்டு, இப்போ நான் அது மாறிடுச்சு. ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். இப்போ வந்து என்னோடய வாய்ஸ் வச்சே நான் வந்து அதையே என்னால் டைப் பண்ண இப்போ முடியும். Kim, who is the assistive technologist at my school, introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. கிம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி தொழில்நுட்பவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து எனக்கு புது ஒரு உலகத்தையே காமிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இப்போது பார்த்திங்கன்னா டிசபிள்டு பீப்புளுக்குன்னு இருக்கிற ஸ்கூலில் வந்து அந்த டெக்னாலஜிஸ்ட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அது மூலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிம் அப்படிங்கக்கூடிய அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கிம் ஷோடு மீ ஹவு டு ட்ரெயின் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை வாய்ஸ். ஸோ கிம் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து என்னோடய வாய்ஸ் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத ட்ரெயின் பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இட் டுக் எ ஃபியூ ஹவர்ஸ், ஒரு சில மணி நேரங்கள் ஆச்சு அதுக்குன்னு. நான் யூஸ் இட் இன் கிளாஸ், இப்போ நான் வந்து அதை கிளாஸில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அட் ஹோம் ஆஸ் வெல், ஸோ வீட்லேயும் நல்லா யூஸ் பண்ணுறேன். இட் ஹஸ் மேட் மீ மோர் இண்டிபெண்ட் அண்ட் ஐ எம் நவ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் மை ஓன். இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நானே வந்து தனியாக படிக்கிற அளவுக்கு நவ் ஏபிள் டு ஸ்டடி மை ஆன் மை ஓன், என்னால் ஓனாக தனியாக என்னால் இப்போ படிக்க முடியும். ஸோ நவ் ஐ எம் டூயிங் மை மேத்ஸ் ஜிசிஎஸ்இ அப்படிங்கிற மேக்ஸ் வந்து இப்போ வந்து என்னால் பண்ண முடியுது. ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரவுட் ஆஃப் மீ. என்னோடய டீச்சர் என்னை நினச்சி கண்டிப்பாக பெருமைப்படுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரவுட் அப்படின்னா இந்த இடத்துல பெருமை. ஐ நெவர் தாட் ஐ வுட் பி ஏபிள் டு டூ ஒன் ஜிசிஎஸ்இ இன் மை லைஃப். ஸோ நான் வந்து ஜிசிஎஸ்இ ஒன்றாவது நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதையவே வந்து நான் நினைக்கவே இல்லை. பட் ஐ எம் கோயிங் டு டூ 2. ஆனால் நான் வந்து 2 ஜிசிஎஸ்இ முடிச்சிருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் ஃபர்தர். ஸோ இப்போ வந்து இன்னும் என்னால் போக முடியும் அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. கிம் சேஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ டூ தட். ஸோ கிம் அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, டெக்னாலஜி தான் வந்து என்னை இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி என்னை செய்ய வச்சுருக்கு. இட் ஹாஸ் ஓப்பனிங் அப் த வேர்ல்ட் ஃபார் யங் டிசபிள்ட் பீப்புள் லைக் மீ. ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய அதாவது வயசில் இளைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஒரு புது உலகத்தையே வந்து காமிச்சது எது அப்படின்னா இந்த டெக்னாலஜி தான் அப்படின்னு கிம் சொல்கிறாங்க. அதாவது கிம் சொன்னதாக நம்ம ஆலிஸா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, there are the many different types of technology that can help a young disabled person become independent. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. வித்தியாசமான நிறைய டெக்னாலஜி எதுக்கு அப்படின்னா அதாவது இந்த மாதிரி யங் டிசபிள்டு பர்சன்ஸ்க்காக அவங்கள ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களே சுதந்திரமாக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்ஒன் ஹாஸ் வெரி லிமிட்டட் மூவ்மெண்ட் they can control a computer screen with eye gaze.
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மூமெண்ட் கொடுக்க முடியும், ஒரு சில இடத்துல தான் அசைய முடியும், அசையவே முடியாது அப்படின்னா கூட அவங்க வந்து அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வித் ஐ கேஸ்னால் கண்ணை உத்து பார்க்குறது மூலமாக இந்த அசைவு மூலமாக இப்படி மாறும், அந்த அசைவு மூலமாக அப்படி மாறும்னு அது கூட தனி சாஃப்ட்வேர் இருக்குது, டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் when they are reading they can move from page to page using the pupils of the eyes. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வந்து ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு பேஜை ரீட் பண்ணுறாங்கன்னா அந்த பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது அவங்களோட கண்ணை வந்து அடுத்த பேஜுக்கு சேஞ்ச் பண்ணாவே அது தன்னால் அடுத்த பேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். they don't need to press a button or anything. அவங்க வந்து எந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு வந்து அதை பார்க்குறது மூலமாக அவங்க கண்ணை ஐபால் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணை வந்து இந்த மாற்றி பார்த்தாங்கன்னா அந்த 2ஆம் நம்பர் பேஜ் அந்த பேஜை பார்த்தாலே அது என்னாகும், அது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி மூலமாக அவங்கனால அந்த டிசபிள் பீப்புள்னாலே கூட அவங்களும் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. ஸோ இந்த கிம் அப்படிங்கிறவங்க 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலில், நம்ம ஆலிஸா படித்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 42 ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கு எல்லாத்துக்குமே யார் அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் யார் அப்படின்னா கிம் தான். அவங்க வந்து டெக்னாலஜியை டிஃப்ரெண்ட் வேஸில் பல விதத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் அமேசிங். ஸோ கிம் அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்கிறாங்க. கிம்ங்கிறது ஒரு லேடி, அவங்க வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு லேடி, ரொம்ப அற்புதமான ஒரு பெண் அப்படிங்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் we would do without her. We would lose out on so many opportunities. அலிசா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, அதாவது அவங்க இல்லைன்னா நாங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க மூலமாக தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவங்க டெக்னாலஜி சொல்லி கொடுத்தது மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. அவங்க எங்களுக்கான ஒரு புது உலகத்தையே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க, டெக்னாலஜி மூலமாக தான் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க அப்படிங்கிறாங்க. 21-year-old டேவிட் சேஸ். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசபிள்டு பையன் தான் வந்து டேவிட். அந்த பையனுக்கு வயசு வந்து 21. டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் எனேபிள்ஸ் மீ டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்ட். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து எங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறக்கும், பேசுகிறக்கும், தென் பி இண்டிபெண்ட், சுதந்திரமாக இருக்கிறக்கும், விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். அது ரொம்ப சுதந்திரம் கொடுக்குது அப்படிங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னா டேவிட் சொன்னா அப்படி. ஸோ அதுவும் டிசபிள்டு காய். ஃபார் verbal communication, David uses a liberator communication device. ஸோ பார்த்திங்கன்னா வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு வந்து டேவிட் வந்து எதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். இதாக பார்த்திங்கன்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், இதை யூஸ் பண்ணி தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா which he controls with his eye movements. ஸோ இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை அவரோட ஐ மூமெண்ட்டை வச்சு அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இட் ஹாஸ் அ ப்ளூடூத் அடாப்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அடாப்டர் இருக்கும். ஸோ இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி PC or Mac by sending commands through the liberator. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூடூத் அடாப்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணி அவங்களோட பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர்லேயோ ஆர் மேக்னா என்ன அப்படின்னா இப்போது லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய லேப்டாப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்ப்யூட்டர் தான் மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஈஸியாக கமாண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். எது மூலமாக லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸில் இருந்து பிசிக்கோ அல்லது மேக்கோ ஈஸியாக அவர் கமாண்ட்ஸை வந்து சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் வென் ஐ லேர்ன் டு யூஸ் இட். பாருங்கள், ஸோ அதை யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான கிரேட்டான ஃபீலிங் கிடைக்கிது அதன் மூலமாக. இட் டுக் மீ அ கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் ஒரு 2 வாரம் ஆச்சு. கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். இதுக்கு முன்னாடி மற்றவங்களோட பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஹி ஹேஸ் அன் ஆக்ட் ஃபார் கண்ட்ரோலர் ஆல்சோ இன் த ஹெட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் சேர் இன் ஹிஸ் பெட்ரூம். அவருடைய
சேரில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்னா அந்த தலை வந்து இப்படி வச்சு சாய்க்கிற மாதிரி, அதாவது அதான் வந்து ஹெட்ரெஸ்ட். அந்த தலை சாய்க்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த ஹெட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ட்4 கண்ட்ரோலர் வந்து ஃபிட் பண்ணியிருந்ததுனால அது மூலமாக என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, விச் மீன்ஸ் ஹீ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். அதன் மூலமாக அவருடைய டிவியை, ப்ளூரேன்னா அந்த டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்கில் 2 டைப்ஸ் இருக்குது, டிவிடி ப்ளூரேன்னு சொல்லிட்டு. ஸோ டிவிடிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேசர் லைட் மூலமாக ஒர்க் ஆகிறது. ப்ளூரே அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ப்ளூ லேசர் லைட் மூலமாக ஒர்க் ஆகிறது. அண்டு மியூசிக் பிளேயர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவரோட ஹெட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்ட்4 கண்ட்ரோலர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட்4 கண்ட்ரோலர் மூலமாக அவர் வந்து ஈஸியாக வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட்4 கண்ட்ரோலுக்கான இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. டேவிட் வாஸ் born with rheumatoid cerebral palsy and attends a specialist school and college. ஸோ டேவிட் வந்து பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அதாவது மூளை முடக்குவாதம், rheumatoid cerebral palsyனா மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா அப்படி. அண்ட் attends a specialist school. ஸோ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது சிறப்பு பள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் படித்தா அப்படி. he has been using a high-tech communication aid. ஸோ ஹைடெக்காக இருக்கக்கூடிய, அதாவது அதிக ஹைடெக்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக மற்றவங்கிட்ட பேசவே முடியாது. அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹைடெக் கம்யூனிகேஷன் எய்டு வந்து யூஸ் பண்ணார். எப்போ அப்படின்னா, சின்ஸ் ஹி வாஸ் 8 years old. அவர் வந்து 8 வயசுலேருந்தே யூஸ் பண்ணார். அண்ட் ஹி ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ஏஏசி. ஸோ ஏஏசி அப்படின்னா ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஈஸியாக வந்து மற்ற எல்லாத்துட்டையும் கம்யூனிகேட் பண்ணார். அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. Next, when David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system, which took lots of navigation and required a lot of effort combined with switching. ஸோ என்ன அப்படின்னா, டேவிட்டுடைய ஏஏசி அப்படிங்கக்கூடிய அந்த டிவைஸ் மூலமாக அந்த ஹெட் ஸ்விட்ச் தலைக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்சில் அதன் மூலமாக என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ரன்னிங் அ பேஜ், அதாவது பேஜை மூவ் பண்ணுறது, அண்டு பேஜ் பேஸ்டு சிஸ்டம் விச் லுக்ஸ் அ லாட் ஆஃப் நேவிகேஷன்னா, நேவிகேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னா வழிகாட்டுதல். ஸோ அந்த வியூ வந்து காட்டும். அண்ட் ரெக்வயர்ட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் கம்பைன்ட் வித் ஸ்விட்சிங். ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக வந்து அவர் அந்த ஹெட் ஸ்விட்ச் மூலமாகவே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், மற்றதை வந்து ஈஸியாக அவர் நினைக்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த டிவைசஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். he now uses an EZO 2 with EZO point, making his selections with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. ஸோ என்ன அப்படின்னா, இவர் வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா, EZO 2வும் EZO பாயிண்ட், அதாவது EZO பாயிண்ட்டோடு இருக்கக்கூடிய EZO 2வை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதன் மூலமாக வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஃபுட் ஸ்விட்ச் அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய ஸ்விட்சு மூலமாக அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் கண்ணில் எதை பார்க்குறாரோ, ஹீ ஹஸ் ஃபிக்ஸ்டு ஹிஸ் கேஸ்னால் பார்த்தல், உத்து பார்க்குறாரோ, ஸோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஸ்விட்ச் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. he has a smaller communication aid. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்மாலர் எய்டு ஒன்று வச்சுருக்காரு. இட் ஹாஸ் பீன் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர். அது வந்து அவரோட வாக்கரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எசென்ஷியல் தட் மச் ஆஃப் ஹிஸ் ஸ்பேர் டைம் இஸ் ஸ்பெண்ட் இன் த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பேர் டைம், மீதி இருக்கக்கூடிய டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு கலைகள்லையும் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.